பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தெய்வ சமூகத்தை அப்பத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷம். இந்த வேத சிந்தையில லூக்கா சுவிசேஷக புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் தெய்வம் நம்மளை நோக்கி சொல்லுகிறது என்னன்னா, அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது ஏறெடுத்து வானத்தில் நடந்து போகும்போது சொல்றாரு, வாக்குத்தத்தம் மனுஷனுக்கு பண்ணப்பட்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வர்ற வரைக்கும் நீங்க எருசலேம்ல என்ன பண்ணுங்க, காத்துருங்க, பலன் அடைங்க. முதல்ல கர்த்தருடைய ஆவியினால் பலன் அடைந்த பிறகு நீங்க மற்ற இடங்களுக்கு அவர் சொல்லுகிற காரியங்களை செய்யுங்க அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்னைக்கு ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, நம்ம ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் சபைக்கு போகிறோங்கிற அந்த சிந்தை உங்களுக்கு தெரியவே இல்லை. நீ ஊழியம் செய்கிற கூட எதுக்கு ஊழியம் செய்யணும், என்ன ஊழியம் செய்யறனே உங்களுக்கு தெரியல. எல்லாரும் செய்யறாங்க, நாமளும் செய்யறோம் அப்படின்னு வந்துடுறாங்க. அப்படிதான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு பிரியமான ஊழியக்காரர்களே, விசுவாசி பிள்ளைகளே, நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, உங்களுடைய அழைப்புல நீங்க உறுதியா நிற்கணும். நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டீங்க? புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்காகத்தான் நீங்க எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாருமே அதை விட்டுட்டு நம்ம சபைகளுக்கு போறவங்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்றது, சபைகளுக்கு போறவங்க கிறிஸ்துமஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா பாருங்க, சபைக்கு போறவங்க வீட்டுக்கு யார் சபைக்கு போறாங்களோ தெரியாது. மற்ற பாஸ்டர்கள்ல ஏதோ சர்ச்சுக்கு போற விசுவாசி வீட்டுக்குலாம் போயிடுவாங்க. எதுக்கு, ஏன் போறாங்க, என்ன காரணம், இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் என்னன்னா வயிற்று பொழப்புக்காக போற மாதிரி எனக்கு தெரியுது, இந்த காணிக்கைக்காக போற மாதிரி இருக்கு. இதெல்லாம் தேவையில்லைங்க. அவங்க விசுவாசி வீட்டுக்கு அவங்கவுங்க போவாங்க. அதுதான் உங்களுக்கு மரியாதை, அதுதான் கடவுளுக்கு பிரியம். அதை விட்டு போட்டு நீங்க தேவையில்லாத காரியங்களை நீங்க செய்யறதுனால இது மனுஷனுக்கு அல்ல, தேவனுக்கே விரோதமா செய்றீங்க. தேவ ஆவியானவருக்கு விரோதமாய், தேவ சபைக்கு விரோதமாய் செய்றீங்க. அதனால முதல்ல புரிஞ்சுக்கங்க, நீங்க முதல்ல சர்ச்சில் அமைதியா காத்துருங்க. பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து அவர் ஏவுகிற இடங்களுக்கும் மனிதர்களுக்கும் போக கர்த்தருடைய ஆசீர்வதிப்ப. எந்த பரிசுத்த ஆவியானவரும் அடுத்த சர்ச்சுக்கு போற மனுஷங்கிட்ட போக சொல்ல மாட்டார். எந்த பரிசுத்த ஆவியானவரும் பிதாவின் ராஜ்யத்தை அழிப்பதற்காக கொண்டு போக மாட்டார். விசாசின் ராஜ்யத்தை அழிப்புதான் கொண்டு போவார். இங்க இன்னைக்கு ஊழியமே தப்பா நடக்குது. ஏன் அப்படின்னா, எல்லாருக்கும் இன்றைக்கு கடவுள் இயேசுநாதரா இல்லாம அவங்க வயிறாய் மாறிடுச்சு. அப்படி இல்லாம தேவனுடைய ஜனங்களே, அது பேசுன தப்பா எடுத்துக்காதீங்க. நிறைய ஊழியக்காரர்களை பார்த்து மன உடைஞ்சு போனேன். ஏன்னா பிழைப்புக்காக ஊழியம் செய்யாதீங்க. இது பிசினஸ் அல்ல, இது ஒரு தொழில் அல்ல. உன்னதமான ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம். அதை கள்ள தொகையை போல மாத்தி விட்டுறாதீங்க. நம்ம பண்ணணும்தான் நாளைக்கு நம்ம பின்னாடி வரவங்க அதை பார்த்து செய்வாங்க. இன்னைக்கு பாஸ்டர்ஸ்க்கு என்ன செய்றீங்களோ உங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர்கள் அதையே பின்பற்றுவாங்க. நீங்கள் மனம் திரும்பினா தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யம் பரலோக சந்தோஷப்படும். உங்களை விட்டு அநேகர் மனம் திரும்புவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். அதனால நாம் பரிசுத்த ஆவியில் நிறைக்கிற வரைக்கும் நம் சபையை காத்திருந்தோம்னா பெரிய அதிசயங்களை கர்த்தர் நம் தேசத்தில் செய்வாரா. வேதத்தை நமக்கு புரியுமா இருக்கு.